ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிக்லிங் டேஸ்ட். முட்டை இல்லாத, அவன் இல்லாத, பட்டர் இல்லாத ரவை கேக் வீட்டிலே இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சாஃப்டாகவும் ஃப்ளஃபியாகவும் இந்த கேக் வந்திருந்துச்சு. நான் சொன்ன இதே அளவுகளை நீங்கள் பயன்படுத்தி செஞ்சு பாருங்கள், உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை ப்ரீஹீட் பண்ணிக்குவோம். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது குக்கருங்க. நீங்கள் குக்கர் இல்லைனா ரொம்ப அடிகனமான வானல் எடுத்துக்கலாம், ரெண்டில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் இந்த மாதிரி ரிங் இல்லைனா ஸ்டாண்டு ஏதாவது ஒன்று வச்சுட்டு, அடுப்பு பார்த்திங்கன்னா நமக்கு சின்ன அடுப்பு இருக்கும் பார்த்திங்களா, அந்த சின்ன அடுப்பில் லோ ஃப்ளேமில் அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. கேஸ்கட் எதுவும் போட தேவையில்லை, அது லோ ஃப்ளேமில் அந்த பக்கம் இருக்கட்டும். அதுக்குலாட்டி நம்ம இந்த சைடு ஒரு கேக் டின் எடுத்து க்ரீஸ் பண்ணி வச்சுருவோம். அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு, 7 இன்ச் கேக் டின்ங்க இது. இதில் பட்டர் பேப்பர் இருந்தாக்கா நம்ம போட்டுக்கலாம். பட்டர் பேப்பர் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் ஆயில் போட்டு க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் மைதா மாவு போட்டு எல்லா சைடும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாலே போதுமானது. பட்டர் பேப்பர் பார்த்திங்கன்னா